உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு ஈஸியாக உருண்டை குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். சில பேர் அவிச்சு போடுவாங்க, சில பேர் பொரிச்சு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் லென்த்தாக இல்லாமல் சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு உருண்டை குழம்பு. இதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு 1 கப்பு ஊற வச்சுக்கோங்க. அந்த கடலைப்பருப்பு நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா காலையில் ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். அது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் பொடியாக அரிஞ்சது 4. உருண்டை குழம்புக்கு உருண்டைக்கு நம்ம வெங்காயம் போடணும், அதனால் 4 அரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க. 1 கப்பு தேங்காய். இது எப்படி செய்யறது இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதில் ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம் இதை போட்டு இதை குறைன்னு கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிட்டோம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இதையும் போட்டு நல்லா கலக்கிக்குவோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்குறோம். அதில் கொஞ்சமாக கறி மசாலா பவுடர், அடுத்ததாக பூண்டு, வெங்காயம் ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கணும். அடுத்ததாக தக்காளி நல்லா வதக்கிக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுது. நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்குவோம், ஏன்னா உருண்டை அதில் தான் வேக போகுது. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் உருண்டையை போடுவோம். இப்போ உருண்டை குழம்பு நல்லா கொதிக்குது. நான் உருண்டையை பிடிச்சி கரெக்டாக அந்த கொதிக்கிற இடத்துல போடணும். அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையை பிடிச்சி இந்த கொதிச்சு வர இடத்துல போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். அதுவே தள்ளி தள்ளி போயிடும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் கரெக்டாக அந்த கொதிக்கிற இடத்துல போடுங்க. உங்களுக்கு கலையாது, உடையாது. அழகாக வந்துடும். தேங்காய் பூவை ஒரு ஜாரில் போட்டுக்கணும். கொஞ்சமாக சோம்பு போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு இது நல்லா கெட்டியாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். கொஞ்சமாக புளித்தண்ணி. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், உருண்டையெல்லாம் அழகாக உடையாமல் அழகாக இருக்குது. நீங்கள் குயிக்காக செய்யணுன்னா இந்த மாதிரி செய்துக்குங்க. பொரிக்கணும் அவிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்ததாக அரைச்சி வச்ச தேங்காய் விதையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச ஏற்பாடு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஈஸியான குயிக்கான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டு பாருங்கள், கறி குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த குழம்பு சூப்பராக பிடிக்கும். அதே போல் அப்பளம் இதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.